வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்தரித்து பெரிய செல்வ சீமானாக அல்லது ஒரு தேசத்து அதிபதியாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் தகப்பனாகிய தேவன் மகிழ்வார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் மகிமை இருந்ததோ அத்தனையும் நமக்கு சொந்தமாகி விட்டன. ஏனென்றால் அதை கொடுத்தவர் பவுல் அல்ல, எலியா எலிசா அல்ல, தேவகுமாரனே சொல்லிட்டார். பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். எப்பொழுது எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னை வந்து அடைந்து பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யத்தினால் நீ நிரப்பப்படும் பொழுது அநேகர் உன்னை பார்த்து பயப்படுவாங்களா இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று திருவாய் மலர்ந்த திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் எழுதப்பட்டுள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. ஆமென். கோடா கோடியாய் நீ பேருயேன், எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பாய். அருமையான தேவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் கோடீஸ்வரர்களாக உயர்த்தி அழகு பார்க்க ஆவலாயிருக்கிறார். ரைட். இன்றைய செய்தி 219வது அவருடைய அனந்த ஞானம், ஹிஸ் சாவரின் விஸ்டம் 219. ஏன் எப்படி உன்னை மேன்மைப்படுத்துவார்? முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். முதலாவது, ஏன் தேவனுடைய பிள்ளையாகிய நீ மேன்மைப்பட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போம். அதன் பிறகு எப்படி உன்னை தேவன் மேன்மைப்படுத்துவார், அதைத்தான் நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். பாருங்க, முதலாவது, ஏன் நீங்கள் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் தெரியுமா? அது நம்முடைய தேவனுடைய ஒரு சுயநலம் என்றே வைத்துக் கொள்ளலாங்க. வாக்கு பண்ணி இருக்கிற அத்தனை நன்மைகளையும் நீங்கள் சுதந்தரித்து பெரிய செல்வ சீமானாக அல்லது ஒரு தேசத்து அதிபதியாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் தகப்பனாகிய தேவன் மகிழ்வார். ஏனென்றால் நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். எல்லா பிள்ளைக்கும் அந்த ஆசை தானங்க. என் பிள்ளை ஒரு IAS ஆயிட்டா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் இல்லையா? அதே போலதான் தேவன் உங்களை என்ன செய்ய விரும்புகிறார்? உயர்த்தி அழகு பார்க்க விரும்புகிறார். பாருங்களேன், ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன்னு. ஆபிரகாமை அழைத்த பொழுது ஒரு 3-4 ஆசீர்வாதம் சொல்றார். ஏன் இந்த வசனங்களை வாசிக்க போறேன்னா, உங்களுக்கு டவுட் வரக்கூடாது. என்ன டவுட் வரக்கூடாது? என்னுடைய ஒரு உயர்வில் தேவனுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா? அந்த கேள்வி சிலருக்கு இருக்கலாம். அதனால அதற்கு பதிலை முதலாவது பார்த்து விடுவோம். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது 4-5 ஆசீர்வாதம் சொல்லுகிறாரு. அதுல ஒன்று என்ன தெரியுமா? உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். என்ன சொல்றாரு? எப்பா, ஐ வில் மேக் யூ ஃபேமஸ், உன்னை ஃபேமஸ் ஆக்கணுப்பா, வா வா வாங்குற. அதே போல ரோமர் 8:30 வசனம் சொல்லுகிறது, எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். The Lord has glorified you. எந்த அளவுக்கு அந்த க்ளோரி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே க்ளோரிங்க. அதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு வாசிக்கணும் இல்லையா? இல்லைன்னா பிசாசு உங்களை ஏமாத்திடுறான். நான் ஒரு பரதேசி மாதிரி வாழணும், அப்போதான் ஏசப்பாவுக்கு பிடிக்கும். முட்டாள்தனமான வடிகட்டின பொய்யுங்க. இயேசு சொன்னதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 17:22. யோவான் 17:22 நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி பிதாட்ட சொல்றார் பாருங்க. பிதாவே, நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். ஐயா, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னென்னலாம் மகிமை இருந்ததோ அத்தனையும் நமக்கு சொந்தமாகி விட்டன. ஏனென்றால் அதை கொடுத்தவர் பவுல் அல்ல, எலியா எலிசா அல்ல,
தேவகுமாரனே சொல்லிட்டார், பிதாவே நீர் எனக்கு தந்த மகிமையை நான் இவர்களுக்கு கொடுத்து விட்டேன். ஹல்லேலூயா. அப்போ இப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிட்டா? தேவனுடைய விருப்பமே என்னவென்றால் நீங்கள் சூப்பர் நேச்சுரலாக ஆசீர்வாதத்தினாலே அலங்கரிக்கப்பட்டு வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதில் அவருக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்குது, அவருக்கு ஒரு டிசைர் இருக்குது. என்ன டிசைர் வாசிக்கட்டுமா? எரேமியா 33:9. The book of Jeremiah chapter 33 verse 9 very very important. பாருங்கள், ஏன் தேவன் உங்களை மேன்மைப்படுத்தி அழகு பார்க்க விரும்புகிறார் தெரியுமா? அது அவருக்கு ரொம்ப சந்தோஷங்கிறாருப்பா. வாசிக்கட்டா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பதாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் உலகத்தில் உள்ளவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? பாருங்க, அந்த ஈசாயின் குமாரனாகிய அந்த ஆடு மேய்க்கிறவன் அரசன் ஆயிட்டான். ஈசாய்க்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும்ல, யோசித்து பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, அவர்கள் என் டாக்டர் அமெரிக்காவில் இருக்காங்க, என்னுடைய சன்னெல்லாம் இருக்காங்க, பேர பிள்ளைகள் இருக்காங்க. என்னுடைய டாக்டர் அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ட்ரம்ப்பாக உயர்த்தப்பட்டு விட்டால் எனக்கு எவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தையும் அந்த மகிழ்ச்சியையும் அந்த புகழ்ச்சியையும் உங்கள் மூலமாக அனுபவிக்க ஆண்டவர் இயங்கிக் கொண்டே இருக்கிறாருங்க. எரேமியா 33:9 ஒரு நாளும் மறக்காதீங்க. ஐயா, இந்த பர்பஸுக்காக தேவன் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இந்த பர்பஸ், இந்த ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரித்து அவர் என்ன விரும்புகிறார்? உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். பாருங்கள், யோசுவாவிட்ட என்ன சொல்றார் வாசிக்கட்டுமா? The book of Joshua chapter 3 verse 7. யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பதாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஐயா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ரைட்? எந்த அளவு யோசுவா மேன்மைப்படுத்தப்பட்டான்? சூரியனை பார்த்து பேசி நிறுத்துறான், சந்திரனை பார்த்து பேசி நிறுத்துறான். எருசலேமில் அந்த எரிகோ பட்டணத்து மதிலை கீழே விழத்தழுகிறாங்க. இப்படியெல்லாம் யோசுவாவை மேன்மைப்படுத்தின தேவன் உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்? எப்பா, யோசுவா செய்ததை விட பெரிய கிரியைகள் அல்ல, நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் என்று சொன்னாரே. நீங்கள் அதில் ஈடுபடுவீர்கள் என்றால், நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தீர்கள் என்றால் யோசுவாவை போல செயல்படுவீர்கள், பவுல் அப்போஸ்தலரை போல செயல்படுவீர்கள், இயேசு கிறிஸ்துவை போல செயல்படுவீர்கள். அப்பொழுது உங்களுடைய பெயர் பெருமைப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரைட்? இதற்காக தாங்க உங்களை என்னோடு கனெக்ட் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? ஆமாம், நம்முடைய செய்தியை கேட்டு 100க்கும் அதிகமான நபர்கள் அற்புதம் செய்ய துவங்கி விட்டார்கள். ஒரு சிலர் மரித்தோரையும் கூட உயிரோடு எழுப்பி இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதன் நிமித்தமாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டாடி. ஏன் உங்களை பெருமைப்படுத்த, உங்களை மகிமைப்படுத்த, உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ ஹவு என்று சொல்லி பார்த்தோமா? அருமையான தேவர்களே, பலமுறை நம்ம பார்த்துருக்கோம் பாருங்க. எலியா, எலிசா, யோசுவா, காலேபு, யார் இன்னும் நம்முடைய தாவீது, புதிய ஏற்பாட்டில் பேதுரு, பவுல் அப்போஸ்தலர், இயேசு கிறிஸ்து, இவர்களைப் போல நீங்கள் சர்வ சாதாரணமாக நீங்கள் அற்புதம் செய்வீர்கள். ரைட்? மலையை பார்த்து பேசி சமுத்திரத்திலே தள்ளுவீர்கள். செங்கடலுக்கு முன்பதாக நின்று கோலை நீட்டுவீர்கள், அது தானாக வழியை விடும். எரிகோ மதிலை சுற்றி வருவீர்கள், அந்த மதில் தானாகவே கீழே விழுந்து நொறுங்கிவிடும். அது சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, சிங்கக்கவியாக இருந்தாலும் சரி, ரைட், சீரும் நெருப்பாக இருந்தாலும் சரி,
நீங்கள் பயங்கரமான அற்புதங்களை செய்வீர்கள். வசனம் என்ன சொல்லுது? உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமான அற்புதம். சொல்லுங்க உங்களுக்குள்ள, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, என்னை கொண்டு பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிற தகப்பனே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுங்கள். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. நம்ம கண்ணு முன்னாலே உள்ள உதாரணங்களை பாருங்களேன். யாரு? நம்முடைய டிஜிஎஸ் தினகரன் அவர்கள். எங்கே சென்றாலும் தண்ணீரை போல அற்புதம். பேங்க்ல ஸ்டாஃபாக இருக்கும் பொழுதும் அற்புதம், ஏர்போர்ட்டுக்கு போனாலும் அற்புதம், மீட்டிங் நடத்தினாலும் அற்புதம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அற்புதங்களை செய்வதை போல லகுவான ஊழியம் ஒன்றுமே இல்லை. அருமையான தேவர்களே, நீங்கள் கென்னத் கோப்லாண்ட் 1 டஜன் ஏரோப்ளேன் வந்திருக்குங்க கிஃப்டா. எப்படி வந்தது? பயங்கரமான அற்புதங்களை அவர் செய்கிறார். இயேசுவின் நாமத்தினால அநேக தங்கள் ஆஸ்திகளால் அவரை நிரப்புகிறார்கள். அந்த வட்டத்துக்குள்ள வாங்க அது எளிதிலும் எளிது. இட் இஸ் எஃபர்ட்லெஸ் அண்ட் இட் இஸ் கேரண்டீடு. ஐயா, இப்படித்தான் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு வாங்கங்க. நீங்கள் நான் செய்ததே செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். அப்போ அவர் சொன்னதை போல அவர் செய்த கிரியைகளை செய்தால் உங்களுடைய பெயர் பெருமைப்படுமா இல்லையா? உங்களுடைய மேன்மை பெருகுமா இல்லையா? உங்களை பார்த்து அநேகர் பொறாமைப்படுவார்களா இல்லையா? 2 சத்தியங்கள், 2 நிஜங்கள் உங்களுக்கு தெரியணும். பெர்ஃபார்மிங் மிரக்கிள், அற்புதம் செய்கிறதுல 2 நிஜங்கள் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்பவும் சொல்லும்படியாக ஆவியானவர் ஞாபகப்படுத்துகிறார். முதலாவது என்னவென்றால், ஊழியங்களிலே லகுவான ஊழியம் அற்புதம் செய்கிறது. பேசினா போதும் கடல் வழி விட்டுரும், பேசினால் போதும் மலை சமுத்திரத்துக்குள்ளே போயிடும், கோலை நீட்டினால் போதும், கொம்பை எடுத்து அடித்தா போதும், கொம்பை தூக்கி போட்டால் கோடலி என்னங்க கஷ்டம் இதில்? இயேசு என்ன சொன்னாருங்க? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சாயங்காலத்தில் ஒருவர் வந்தார் பாருங்க, ஒரு பாஸ்டர். 18 வருஷமாக கைவலி, தூக்க முடியாது. இது ஒரு பெரிய ப்ராசஸ்னால் நான் டைம் கொடுக்க முடியாது. அங்கே உள்ள ஒரு சிறுவனை கூப்பிட்டேன். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பலவானை கட்டுவதற்கு பாலகர் சிறுவர் வாயிலே பலன் கொடுத்துருக்கிறான்னு எழுதியிருக்கு. தம்பியை கூப்பிட்டேன் பாருங்க, அவனுக்கு ஒரு 5 வயசு இருக்கும். தம்பி, பாஸ்டர் தோளில் கை வச்சு பேசு, இயேசுவின் நாமத்தினால தோல் வலியே ஓடு என்று பேசி நான் பாருங்க. அவருக்கு ஆச்சரியம். பிரதர், 18 வருஷமா இருந்தது பிரதர். அப்போ நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, ஊழியங்களிலே லகுவான ஊழியம் என்னதுங்க? பெர்ஃபார்மிங் மிரக்கிள்ஸ், ரைட்? நிழல் படுறபடி நடந்து போனா போதுமா? செத்தவங்களை எழும்பிடுவாங்களா? அது என்னங்க கஷ்டம்? வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வச்சா போதும், மலையை பார்த்து பேசினா போதும், கஷ்டமே கிடையாதுங்க. இஷ்டப்பட்டு நீங்க அற்புதம் செய்யலாம். ஹல்லேலூயா. இரண்டாவது, எப்படி தேவன் அதை செய்கிறார், எப்படி உங்களை மேன்மைப்படுத்துகிறார் தெரியுமா? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்பி என்ன செய்கிறாரு? உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிற தேவன் இந்த செய்தியை கேட்கும்படியான வாஞ்சையையும் வாய்ப்பையும் உனக்கு தந்திருக்கிறார். எத்தனை வசனம் வேணுங்க உங்களுக்கு? அவர்கள் உங்களை பார்த்து பயப்படுவார்கள், உங்களோடு கூட மாத்திரம்தான் தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுவார்கள். எப்பொழுது? எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னை வந்து அடைந்து பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யத்தினால் நீ நிரப்பப்படும் பொழுது அநேகர் உன்னை பார்த்து பயப்படுவாங்களா இல்லையா? சூப்பர் நேச்சுரலாக நீ மல்டிப்ளை ஆகும்போது அநேகர் பார்த்து உன்னை பொறாமைப்படுவார்களா இல்லையா? இப்படிதான் தேவன் உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். பிழைக்க போறாங்கங்க, அந்நிய தேசத்துல பிழைக்க போறான். யாரு? நம்முடைய ஈசாக்கு. என்ன செய்யறாரு? தேவன் அவனை ஏராளம் தாராளமாய் ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவு ஆசீர்வதிக்கிறாரு? அவனை ஐஸ்வர்யவனாக்கி வர வர விருத்தி அடைய செய்கிறார். அப்புறம் மகா பெரியவன் ஆக்கினார். நடந்தது என்ன தெரியுமா? அபிமெலேக்கு ராஜா பயப்படுறாங்க, பொறாமை கொள்ளுகிறான். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம், 26
16 of the book of Genesis. அபிமெலேக்கு ராஜா ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானான். யாரப்பா? ஒரு ராஜாவோட பெரிய ஆளாயிட்டாங்க. இப்படித்தான் தேவன் என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? You are not going to be a world shaker. You are on this day, you are a world shaker. நீங்கள் எல்லாரும் உலகத்தை உலுக்குகிறவர்கள். எதனால? ஐஸ்வர்யத்தினாலே. எதனாலே? அற்புதங்களினாலே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து உலகத்தை உலுக்கி தேவனுடைய மேன்மையை நீங்கள் ருசி பார்ப்பீர்கள். இப்படித்தான் நடந்தது. ஆட்டு இடையனுக்கு இதாங்க நடந்தது. என்ன நடந்தது? ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்தவனே தேவன் எப்படி மேன்மைப்படுத்தினார், தேவன் எப்படி மகிமைப்படுத்தினார், தேவன் எப்படி கனம் பண்ணினார். ஆடுகளின் பின்னாக போய் கொண்டிருந்த அந்த மேய்ப்பனை, ஆட்டு இடையனை தூக்கி அரசனாக்கி அவர் அகமகிழ்ந்தார். இன்னைக்கு தலைப்பு என்ன? ஏன் எப்படி உன்னை மேன்மைப்படுத்துவார்? சூப்பர் நேச்சுரலா உன்னை மேன்மைப்படுத்துவார். பாருங்கள், நம்முடைய தாவீதை எடுத்துருங்களேன். அந்த எருசலேமில் தேவாலயம் கட்டுவதற்கு பல லாரியா தங்கத்தை கொடுக்குறான். நாட் இன் அ நேச்சுரல் வே. அவன் இயற்கையான வழியிலே ஐஸ்வர்யவன் ஆகவில்லைங்க. அதே போல ஆடுகளின் பின்னாம போய் கொண்டிருந்தவன் அரசனாக உயர்த்தப்பட்டான். நாட் இன் அ நேச்சுரல் வே. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, சூப்பர் நேச்சுரலை இந்த பைபிள்ல இருந்து எடுத்துட்டா பாதி தாங்க இருக்கும். ரைட்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள், இந்த 5 புஸ்தகங்களிலும் அந்த இயற்கைக்கு அப்பான தேவனுடைய கிரியைகளை நீங்கள் எடுத்துட்டா அதுல 10% தான் மிச்சம் இருக்கும், அல்லது 20% தான் மிச்சம் இருக்கும். ஐயா, அப்படி இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாட் இன் அ நேச்சுரல் வே. பாருங்களேன், ஒரு உதாரணம். ஆட்டு இடையன், அவனை தேவன் உச்சாணியில் கொண்டு உட்கார வச்சு அவனை கனம் பண்ணி அழகு பார்த்தார். எப்படி? நேச்சுரல் வேலையாக போனான். நேச்சுரல் வேனா எப்படி தெரியுமா? கோலியாத்து வர்றான், இவன் என்ன செய்யணும்? உடனே நல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து, நல்லா உபவாசம் பண்ணிட்டு வந்து, நல்ல பட்டயங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு நல்ல பட்டயங்களை ஐயா, இது கார்னல் மைண்டு. தேவனுடைய வழிகள் எப்பொழுதுமே அதிசயமான வழிகள் தான். ஒரு கல்லை தூக்கி போடுறாங்க, அவன் முழுவதுமாக கவசம் அணிந்திருக்கிறான். இந்த கல்லை இங்கே கொண்டு போட்டாலும் அது திரும்பி ஒரு ரேடோ மாதிரி கரெக்டாக நெற்றியில் போய் அடிக்குது பாருங்க. இட்ஸ் நாட் சூப்பர் நேச்சுரல், ரைட்? ஒரு ராட்சதன் ஒரு சிறிய கல்லுனாலே வீழ்த்த முடியுமா? ராட்சதனை வீழ்த்த முடியுமாங்க? முடியாதுங்க. It is the hand of the Lord which performed supernatural miracle. ஐயா, கர்த்தருடைய கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அந்த கோலியாத்தை சாகடித்தது போல உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சாகடிப்பதற்கு தேவன் உனக்கு தந்திருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை நீ யூஸ் பண்ணு. நாவாலே பேசு. பாருங்கள், சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவோடு 3.5 ஆண்டுகள் சஞ்சரித்தாங்க. சரிங்களா? ஒரே ஒரு காரணத்திற்காக தான் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். ரைட்? எதனால கடிந்து கொள்ளப்பட்டார்கள்? அவிசுவாசத்தினால மாத்திரம் தான் கடிந்து கொள்ளப்பட்டார்கள். அப்போ இவர்களுக்கு விசுவாசம் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை போல செயல்பட்டு இருப்பார்கள். பாருங்கள், உங்களுக்கு தெரியும், காற்றும் கடலும் கொந்தளிக்குது. இயேசு கிறிஸ்து நல்ல தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. இந்த 12 பயலும் அவரை போய் எழுப்புறாங்க. ஐயரே, உமக்கு கவலை இல்லையா? அவன் என்ன ஆட்டிடியூட்ல பேசுறான்? நீர் இங்க மறைஞ்சு கரையில தோன்றிருவீரு, நாங்க இன்னைக்கு கடலில் மூழ்க போறோம், உமக்கு கவலை இல்லையா? ஏன் சீசர்களை அந்த இடத்துல கண்டிச்சாருன்னா, நீ ஏன் முழங்கால் போடாம வந்தா? நீ புயலையும் காற்றையும் பார்த்த உடனே 12 பேரும் வட்டமாக நின்று அந்நிய பாஷை ஏன் பேசலை? அப்படி கடிந்து கொள்ளவில்லை. எப்பா, இறையாதே அமைதலா இருன்னு பேசிட்டா
இந்த காற்றும் கடலும் உனக்கு கீழ்ப்படிஞ்சிருமே, நீ அதை செய்வதை விட்டு என்னையா எழுப்புனீங்கன்னு தான் அவர்களை கண்டிக்கிறார். ஒரு நாள் கூட நீ போதுமான நேரம் ஜெபம் பண்ணியான்னு கேட்கவே இல்லைங்க. ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? தேவன் உங்களை மேன்மையான ஒரு ஸ்தானத்திலே உட்கார வைத்து இல்லையா, முதலாவது அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரு? உங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கி அவரே அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர் ஆக்கி விட்டார். எந்த ஸ்டேட்டஸ்? வேலைக்காரன் அல்ல, சன், என்னுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஆக்கி விட்டார் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ உங்களிடத்திலே குறைவுகள் காணப்பட்டாலும் அந்த சீல் மாறாது. எந்த சீல்? யூ ஆர் மை சில்ட்ரன், யூ ஆர் மை சன். அது மாறவே மாறாது. ஆகவே தான் இளைய குமாரன் கதையை சொன்னால் பல முறை நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. அப்போ தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் உங்களுக்கு பின்னால வந்துட்டே இருக்கிறார். யாராலே அந்த மேன்மையான ஸ்தானத்தை அடைய முடியும்? அந்த யோசுவாவை போல தேவனை விசுவாசிக்கிறவர்களால், அந்த தாவீதை போல கிரிட்டிக்கல் டைம்லையும் தேவனை விசுவாசிக்கிறவர்களால். ரைட்? அதே போல பவுலை போல, எலிசாவை போல. அருமையான தேவர்களே, தேவன் உங்களை உயர்த்துவதற்கு அவருடைய அஜெண்டாவில் ஒரு நம்பர் இருக்குங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? உங்களை குறித்து தேவன் ஒரு 10 லிஸ்ட்டில் 10 ஐட்டம் வச்சுருக்காருன்னு வைங்களேன். என்னெல்லாம் ஆகணும்? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அது லிஸ்ட்டில் நம்பர் 1 வைத்துக்கொள்வோம். அப்புறம் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும், லிஸ்ட் நம்பர் அந்த பட்டியலில் 2வது. அப்புறம் நீங்கள் வியாதி இல்லாமல் வாழணும், தரித்திரம் இல்லாமல், இப்படிலாம் ஒரு 10 இருந்தால் அதில் 1 என்ன தெரியுமா? முக்கியமானது, நீங்கள் உலகத்தாரால் கனம் பெற வேண்டும். அப்படித்தான் ஆபிரகாம் அழைச்சார். ஆபிரகாம், நீ வா, நான் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அதான் கனம். ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் லகுவாக தேவன் எதிர்பார்க்கிற அந்த கனமான ஸ்டேட்டஸில் நீங்கள் வந்து விடும்படியாக தடைகளாக இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை தகர்த்து கொண்டு ஒழித்து விட்டார். சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். ஏன் நீங்கள் மேன்மை அடைய வேண்டும் என்றால், அருமையான பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். எனவே என்ன செஞ்சாரு? எப்பா, நியாயப்பிரமாண கட்டளைகள் தானே பிரச்சனை. உங்களுக்கு எனக்கு இடையில என்னென்னக்கு நியாயப்பிரமாண கட்டளைகள் கொண்டு ஒழிச்சிட்டார். எந்த அளவுக்கு தேவன் உங்களை திட்டம் போட்டு வளர்க்கிறார் தெரியுமா? அவருடைய கண்கள் உங்களுக்கு பின்னால வந்துட்டே இருக்கு. அந்த கண்கள் இன்னைக்கு சந்தோஷம் அடையுது. ஏன் தெரியுமா? இவன் சரியான சத்தியத்தை கேட்கிறான். இன்றைக்கு இவன் கண்ணு திறந்துரும். இவனோ உலகத்தானை போல மார்வாடி கடைக்கு போனா என் நாமம் தூஷிக்கப்படும். இவனோ வியாதியோடு வாழ்ந்து செத்தா என் நாமம் தூஷிக்கப்படும். அவர் தானே சொல்றாருங்க, எனக்கு உன்கிட்ட என்னப்பா இருக்கு? நித்தமும் இடைவிடாமல் என் நாமம் தூஷிக்கப்படும். ஏன்? நீ நல்லவனா இருந்தாலும் என்னுடைய நன்மைகளை ருசி பார்க்கவில்லையே. நீ நல்ல கோயிலுக்கு போறா, ரைட், நல்ல பக்தியா இருக்கிறா, நல்ல ஜெபம் பண்றா, ஆனால் நான் நல்லவன் என்று நீ ருசி பார்க்கவில்லையே. நான் நல்லவன் என்று நீ ருசி பார்த்தால் நீ இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸில் இருக்க மாட்டியே. எப்படி இருப்பா? யோசுவாவை போல இருப்பாய், எஸ்தரை போல இருப்பாய், வேற யாரு? தாவீதை போல இருப்பாய், பவுலை போல இருப்பா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். கடைசியாக அந்த ஸ்டெப்பு 3 ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். அந்த 3 ஸ்டெப்பு என்ன? நம்ம அடிக்கடி சொல்கிறோம் பாருங்க, எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த நோயிங் ஆஃப் த லார்ட். எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கே துவங்குகின்றன என்றால் அவரை அறிகிற அறிவில் தான் துவங்குதுங்க. அப்போ நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியும் பொழுது நீங்கள் விசுவாசத்திலே தானாகவே வளர்ந்துருவீங்க. நீங்கள் காலையில் ஒரு சகோதரி, அங்கிள் உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் காணிக்க அனுப்பியிருக்கிறேன், ஏம்மா? உங்கள் செய்தியை நான் கேட்க 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 என்னுடைய விசுவாசம் தானாகவே பெருகுகிறது. ஏன்? சத்தியத்தை சரியாக கற்றுக் கொடுக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, நீங்கள் 21வது நூற்றாண்டின் தேவர்களாக இருக்கிறதுனாலே இந்த 21வது நூற்றாண்டிலே நீங்கள் அவருடைய குமாரனை போல செயல்பட்டு நீங்கள் சந்திக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து
உயர்ந்த மலைகளை சமமாக்கி குன்றுகளை உயர்த்தி வையகத்தை வாழ வைக்கும்படியாக தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். சாதாரண வாழ்க்கை எப்படிங்க வாழ முடியும்? நான் ஒரு 5 வசனங்களை சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து உன்னை பற்றி சொன்ன ஒரு 5 வசனங்களை சொல்கிறேன். நீ அதை ஏற்றுக்கொண்டால் சாதாரண வாழ்க்கை வாழவே முடியாது என்பதை நீ அக்செப்ட் பண்ணிடுவாய். நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள். யாரெல்லாம்? வசனத்தில் உள்ள வல்லமையினால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த சுவிசேஷமாகிய வசனம் உங்களை ரட்சித்தது. அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே, வசனத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதுனாலே நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள். இதை யாராவது ரெசிஸ்ட் பண்ண முடியுமா? நீங்கள் தேவர்களாக இருக்கிறதுனாலே உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இதெல்லாம் சொன்னது மனுஷன் இல்லையங்க, உன்னை பார்த்தானே சொன்னாரு. உன்னையும் என்னையும் பார்த்தா சொன்னாருப்பா, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று. அப்போ நீ இந்த நாலேஜோடு வாழ்ந்தேன்னா, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அந்த வெளிச்சத்துக்குள்ள நீ வந்தா பயங்கரமான அற்புதங்களை செய்வாய். அநேகர் தங்கள் ஆஸ்திகளை உங்களுக்கு எழுதி தர ஆயத்தமாக இருக்கிறார். அப்படிதான் இயேசு கிறிஸ்து செல்வ சீமானாக வாழ்ந்தார். அதனால தான் அவருக்கு ஒரு பணப்பைய சுமக்க ஒரு ட்ரெஷரர் தேவைப்பட்டாருங்க. எப்படி? அவர் போகிற இடங்களிலெல்லாம் டெட் பாடியை எழுப்பி விடுவார். பாதி பேர் தங்க ஆஸ்தியை எழுதி கொடுத்துருவான். அவர் தான் சொன்னாருங்க, நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்கள். அப்போது அருமையான தேவர்களே, ஏன் நீங்கள் மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமென்றால் உங்கள் தகப்பன் உங்களை சிலுவையிலே பெற்றெடுத்த உங்களுடைய மூத்த சகோதரன் அதை லாங்கிங் ஃபார் தட், அதை வாஞ்சிக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்பதை வாஞ்சிக்கிறார். எனவே நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும். இரண்டாவது, எப்படி நீங்கள் தேவனால் உயர்த்தப்பட வேண்டும், எப்படி நீங்கள் மேன்மைப்படுவீர்கள்? அந்த யோசுவாட்ட சொன்னார் பாருங்க, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்தினாரு? பயங்கரமான அற்புதங்களை யோசுவா மூலமாக செய்து, யோர்தான் நதி முன்னால வருது, வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. யோசுவாட்ட சொல்றாரு, எப்ப நீ கால் வைங்கிறாரு, கால் வச்சா 2ஆக பிரிகிறது. அப்போ இதனால தான் யோசுவா மேன்மை அடைந்தான். சூரியனை பார்த்து நிறுத்தி மேன்மை அடைந்தான். எரிகோ மதிலை விழப்பண்ணி மேன்மை அடைந்தான். அந்த தேவன் உனக்குள்ளேயே வாசம் பண்ணுகிறார். இன்றைக்கு இந்த சத்தியத்தை அறிந்து கொள். தேவன் உண்மை மேன்மைப்படுத்தி நன்மையினாலும் கிருபையினாலும் உன்னை முடிசூட்டி அவர் அகமகிழ விரும்புகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.